ஹலோ காய்ஸ் வராங்க. நான் தான் உங்கள் லவ்லியில் எல்லாரும் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேயோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக்கணும்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் விஷஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறணும்னு நான் கண்டிப்பாக காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் மீன்ஸ் நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் பாடி பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்குவேன். அண்டு நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் அவருக்கு விஷ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு விஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. லவ் யூ ஸோ மச். ஓகே, இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஷாட்டோடு தான் வந்திருக்கேன். அவரோட பர்த்டே இல்லையா, ஸோ பர்த்டேக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும், அதனால் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ஒன் ஷாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மாமா பையன், அதான் நேமு. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்கு. நான் என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். அந்தளவுக்கு மண்டையில் களிமண் தான் இருக்குது போல். எனக்கு ஒன்றும் தெரியல. சில நேரம்லாம் நல்ல கதையாக யோசிப்பேன், சில நேரம்லாம் அப்படி மொக்கையாக நான் வந்து மாட்டோம். ஐ திங்க் இது மொக்கையாக இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் இன்றைக்கி ரொம்ப வளர்றேன், எப்போவுமே வளர்றது தான். இன்றைக்கி ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக வளரிட்டுருக்கேன். ரைட்டு, ரொம்ப பேசிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங் சீன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ. நீங்களும் ஜேகேவும் மாமா பையன், உங்களுக்கு வந்து ஜேகே மாமா பையன், நீங்கள் வந்துட்டு அத்தை பொண்ணு அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. இட்ஸ் மீன்ஸ் உங்கள் அப்பா அம்மா அண்ட் ஜேகேயோட அப்பா அம்மா அண்ட் உங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் வந்துட்டு ஒரே வீட்டில் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஜேகேயோட அப்பா வந்துட்டு அண்ணங்கிற மாதிரி வரும். அண்ட் உங்கள் அம்மா வந்துட்டு தங்கச்சி அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஒய்யன் நீங்கள் தான் ஹீரோயின். ஓகே, நம்ம ஜேகே தான் ஹீரோ. ரைட்டு, இந்தளவுக்கு இன்ட்ரோ போதும். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா காலேஜ், ஒரு பெரிய காலேஜை தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் உள்ள கேண்டீனில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே அண்ட் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஜிமின் அண்ட் வி, அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் ஜாரா, நீங்கள் 5 பேரும் வந்துட்டு கேண்டீனில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் ஜிமின் வந்துட்டு நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு இல்லை வேணாண்டா, எதுக்கு இப்படி போட்டுக்கிட்டு அவுட்டிங்லாம் வேணாம் போர் அடிக்கண்டா அப்படின்னு மட்டும் ஜேகே சொல்கிறாரு. டேய், நீ என்னடா இப்படி சொல்கிற, நீ எல்லாம் அட்வென்ச் பண்ணணுன்னா ரொம்ப ஆசைப்படுவியடா, என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற அப்படிங்க மாட்டு ஜிமினும் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஜேகே வந்துட்டு இல்லை, எனக்கு ஏதோ மூடு இல்லை போகிறதுக்கு, அதனால் வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒயன் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, இல்லை நான் வரேன் ஜிமின், யார் வந்தா என்ன வராட்டா நம்ம போகலாம்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே ஒரு டிக்கெட் நம்மளுக்கு ஓட் பண்ணிவிட்டு, ஓகே வேறு யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க வரேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்கவும் வியும் ஜாராவும் வந்துட்டு ஓகேன்றாங்க. ஜேகே தவிர மற்ற 4 பேர் வந்துட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. பட் ஜேகே வந்துட்டு அப்படியே யோசிக்காரு. சரி 4 பேர் போகிறாங்க, நம்ம ஏன் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போது வந்துட்டு அப்படியே கட் பண்ணி உங்கள் வீட்டில் தான் பார்க்குறோம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஹாலில் தான் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் எப்படி உட்காந்துலாம் இல்லை, படுத்துட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு அப்படி படுத்துக்கன்னு உங்கள் கால் மேலே வச்சுட்டு அப்படி எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே பார்க்காரு, வந்துட்டு உங்கள் காலை எப்படி ஒரு தட்டிட்டு போயிடுறாரு. டே எருமை, ஏன்டா தட்டி விட்ற, இங்கே பாரு, ஐயோ என் நோட்டு, டே அசைன்மெண்ட்டு தான் இது, என்னடா அவனுக்கு விளாட்டா போச்சா அப்படிங்க வந்துட்டு நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு போடி அப்படி தான் நீ பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் உங்களை செம்மையாக காண்டேத்தி விட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இருறா எனக்கும் ஒரு காலம் உனக்கு இருக்குது அப்போ அப்படிங்க மட்டும் நீங்கள் வந்துட்டு மத்தியம் தான் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜங்குக் அண்ட் உங்கள் அம்மா அப்பா, ஜேகேயோட அம்மா அப்பா அண்ட் உங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் வந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, இப்படி ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோங்கிறது. நீங்கள் சொல்லணுன்னா சொல்லவே மாட்டேன்ட்டீங்க. ஜேகே தான் சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தட்டி விட்டுட்டே இருந்திருப்பீங்க. காலைல வந்துட்டு வரைச்சிட்டே இருந்திருப்பீங்க. டே சொல்கிறா டே சொல்லுடா, ஏன்டி என்னையே கொத்து விட்டுட்ருக்கா, சொன்னா எங்கள் அப்பா வேறு விடவே மாட்டானே, இப்போ நான் என்ன செய்வேன், அந்த ஆள் வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாய்க்கில் முணங்குறாரு. உங்களுக்கு நல்லா கேட்குது, ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. சொல்லு ஜிக்கி ப்ளீஸ் சொல்லுடா, நீ சொல்லேன்டி, ஏன்டி என்னையவே இழுத்து விட்ற, எங்கள் அப்பா வாக்கில் விடுவானாடா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகேயோட அப்பா தான் வந்துட்டு, அதாவது உங்கள் மாமா, அவங்க வந்துட்டு என்ன 2 பேரும் ஒரு மாதிரி குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் இங்கே சொல்லுங்கள் அப்படிங்க மாட்டேன் அவர் கேட்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை மாமா,
சும்மா தான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு மழுப்பிடுறீங்க. ஜேகே வந்துட்டு சொதப்பிட்டா. அவரே கேட்டார், சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க மாட்டு உங்கள் காதுக்குள்ள வந்து குசு குசுன்னு மாதிரி பேசுகிறாரு. நீ வந்து தயவு செஞ்சு இப்படி குசு குசுன்னு பேசாடா, அவர் அதை பார்த்து தானே கேட்குறாரு. நீ சொல்லுடா, சீக்கிரம் சொல்லுடா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. அவரும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பார், அப்பா நாங்கள் ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம் அப்படிங்க மாட்டு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு ஜேகேயோட அப்பா, எதுக்கு ட்ரிப்பில் எதுக்கு போகணும், அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு, இதெல்லாம் வேணுமா, வேண்டாம் அதெல்லாம் சரியாக இருக்காது, எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாரு. ஏன்ப்பா இவ்வளோ பதட்டமாக இவ்வளோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சம் நாங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தானே யோசிக்கோம். நாங்கள் தான் தேர்ட் இயர் வரைக்கும் வந்தாச்சுல்ல, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஒரு ஆசை. ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போயிட மாட்டோம், கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு மவுண்டெயின் அண்டு ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு வரலாம் தான் இருக்கோம். ஓ ஃபாரஸ்ட் பக்கம் போகிறீங்களா அப்படிங்க மட்டும் உங்கள் அப்பா கேட்காரு. ஆமாம் அப்படின்ட்டு ஜேகேன்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ஆனால் தம்பி எப்படா சின்ன பொண்ணு எப்படி உங்களெல்லாம் விடுறது, இப்போ பொண்ணாச்சே அப்படிங்கட்டு உங்கள் அப்பா ரொம்ப தயங்குறாரு உங்களை விடுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோமே ஃப்ரெண்ட்ஸோடு போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்போ தானப்பா போகிறோம், ப்ளீஸ்ப்பா, அது இங்கே பக்கம் தான்ப்பா, ரொம்ப தூரம்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கை வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு சரிங்கிற மாதிரிட்டு ஹெட் நோட் பண்ணுறாரு. ஸோ ஜேகேவோட அப்பா வந்துட்டு எனக்கு ஏதோ சரியாக வரல, டேய் போவேணாண்டா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு பரவாயில்ல விடுங்க, அவங்க போயிட்டு வரட்டும், ஆசைப்பட்றாங்க சின்ன பசங்க, இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறாங்க, பக்கத்தில் தானே, போயிட்டு வரட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அப்பாட்ட சொல்கிறாரு. ஸோ ஓகேன்னும் ஜேகேயோட அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹைஃபை படிக்கிறீங்க, ஜாலி விட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஹாலிடே மாதிரி 1 டே வருது. 1 டே ட்ரிப் மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் முந்தா நாளே பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. என்னடி பண்ணிருக்க, பிடுங்கிட்டுருக்கேன் மயிரை அப்படின்ட்டு செம்மையாக கத்திகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டுருக்கீங்க, காணும்னு ஒரு டென்ஷனே தேடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து இப்படி கேட்டுருப்பாரு, அவங்களுக்கு செம்மையாக காண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி சொல்லிட்டுருப்பீங்க. அவர் வந்துட்டு இது மயிட்டை பிடிங்கிட்டுருக்கியா, வேணா நானும் கூட சேர்ந்து பிடுங்கவா, ஒரு டேஷ் வேணாம் போடா மயிறு அப்படின்னு திட்டிருப்பீங்க. அவர் வந்துட்டு ஏன்டி இப்போ இப்படி கொதிக்கிற அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து அவங்க பெட்டில் வந்து உட்காராரு. நான் வந்து போய் தொலைடா, நானே அதை காணும் தேடிட்டுருக்கேன், என்ன தேடுற, போ உனக்கு சொல்லலாம் முடியாது போ அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அவரை தள்ளி விடுறீங்க. அவர் வந்துட்டு என்னன்னு சொல்லு, என்னடி தேடுற, நானும் சேர்ந்து தேடுவேன்ல, நீ ஒன்றுக்கு பிடிங்க வேணாம் நீ போ அப்படின்ட்டு அவர் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் தேடுறேன், சொல்லு என்னது சொல்லு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைடா போடாடே, என்னதுன்னு சொல்லி தொல்லாடி, அது ஐயோ இல்லை வேணாம் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் வெளியே வாங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, போ நீ போ. ஐயோ இதை சொல்கிறேன், போடா நான் பார்த்துக்கிறேன் ஜிக்கி நீ போ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்போ சொல்ல போறியா இல்லையா, அது ஏன் இப்படி ஸ்டக் ஆகுது உனக்கு, இல்லைடா அது எப்படி சொல்கிறது, இல்லை ஜேகே நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நீ போ அதெல்லாம் கேர்ள்ஸ் திங்ஸ் போ அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு திட்டி வச்சிங்க. அவர் போன்னு அப்படி விரட்டி தான் விடுறீங்க. அவருக்கு புரியலை என்ன சொல்ல வாரா அப்படிங்கிற மாட்டு. சரி நானும் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கீங்க, என்னது நம்ம தேட மாட்டேங்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு அதை மட்டும் வைக்க முடியலையே அப்படிங்கிற மாட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தேடிகிட்டே இருக்கீங்க. இது சரி வராது, பேசாமல் நம்மளே போயிட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு மாட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டோருக்கு தான் போகிறீங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி. ஓகே. அங்கே வந்துட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸாக இருக்கும்டா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பேடை தான் எங்கே வச்சுட்டு தேடுறீங்கன்னே தேடிட்டுருக்கீங்க. அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அம்மாட்ட கேட்குறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களாக தான் எப்போவுமே உங்களுக்கு அதை வந்துட்டு எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. ஸோ இந்த வாட்டி அது எங்கே போச்சுன்னே உங்களுக்கு தெரியல, எங்கேயோ போட்டுருப்பீங்க போல். ஸோ அதனால் காணாமல் தேடிட்டுருக்கீங்க. ஸோ நம்மளே போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ அதான் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டு எல்லாத்தையுமே பேக்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஆகுது. நெக்ஸ்ட் டே அனுப்பி இப்போ ட்ரிப்பு போகணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்படின்னா மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டிங்க. இட்ஸ் மீன்ஸ் 4 o'clock அப்படி அந்த டைமிங்கில் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டிங்க.
எந்திரிச்சிட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஜேகே அண்ட் அங்கே ஜிமின், அப்புறம் டேயாங்கோட வீட்டில் டேயாங் அண்டு அப்புறம் ஜாரா வீட்டில் ஜாரா எல்லோரும் வந்துட்டு இப்படி கிளம்பிட்டு இப்போ வந்துட்டு கரெக்டாக எல்லோரும் கிளம்பி எங்கே வராங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்களும் ஜேகேவும் இருக்கிற வீட்டுக்கு தான் வராங்க. ஜிமின் அண்ட் வி அண்ட் ஜாரா 3 பேரும் வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. சாரி, ஜாராவை மட்டும் பேரண்ட்ஸ் வந்து விட்டு போகிறாங்க. ஜாரா வீட்லேயுமே ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க, போகக்கூடாது வேணான்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்னால ஓகேன்னு விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ஜாரா, ஜிமின் அண்ட் வி 3 பேர் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு கார், உங்கள் வீட்டில் உள்ள ஒரு கார் எடுத்துகிட்டு தான் போகிறதா பிளான். ஸோ காரில் வந்துட்டு இப்போது 5 மெம்பர்ஸ் ஏறிட்டீங்க. ட்ரைவ் பண்ணுறது ஜிமின் ட்ரைவ் பண்ணுறாரு. முன்னாடி ஜாரா உட்காந்துருக்கா பக்கத்தில் அண்ட் பின்னாடி வி, ஜங்குக் அண்ட் நீங்கள் 3 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ட்ராவலிங் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பக்கம் தானே, ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படிங்க மட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு பாய்மா பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லோரும் இப்படி கிளம்புறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ராவலிங் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து சாங்லாம் போட்டு அப்படி வைப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. பசங்க பொண்ணுங்களாம் அப்படி சேர்ந்து போனால் எப்படி வைப் பண்ணுவோன்னு தெரியாதா? ஸோ ஃப்ரெண்ட்ஸாக போனாலே அது ஒரு வைப்பு தானே. ஸோ பாட்டெல்லாம் நல்லா போட்டு மஜாவாக பண்ணிவிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கீங்க அண்ட் தென் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ 2.5 ஹவர்ஸ் போயிட்டு ஸோ வந்துட்டு இப்போது அந்த இடத்தையும் ரீச் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னா ஃபாரஸ்ட்குள்ளே கார் கொஞ்சம் ஒரு 1/2 hour ட்ராவல் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே தான் வந்திருப்பீங்க. என்னடா காடுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்கேடா அப்படிங்க மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஜேகேலாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ஒன்றுமே அப்படி பெருசாக காட்டிக்க மாட்டார். டேங்கும் அப்படி தான் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார். ஜிமினுக்குமே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். அவரும் என்னடா இப்படி தான் போகணுமா, கரெக்டாக தான் போகிறோமா, வேற எங்கேயும் போகிறோமா அப்படிங்க மட்டும்லாம் ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பார். ஜங்குக்கு வந்துட்டு கட்டாதாண்டா போடா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டுருப்பாரு. ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ அந்த இடத்த ரீச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் அப்புறம் வந்துட்டு இறங்குறீங்க. அங்கே பார்த்தா குட்டியாக ஒரு வுட்டில் செஞ்ச ஹவுஸ் இருக்குது, வுட் ஹவுஸ் அந்த மாதிரி மரத்துலலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நிறைய பெரிய பெரிய மலையாக இருக்குது, மவுண்டெயின்லாம் நல்லா பெரிய மவுண்டெயினாக இருக்குது. அந்த மவுண்டெயின்லேருந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து அப்படி நீர்லாம் அந்த தண்ணிலாம் ஓடி வந்து அப்படி ஒரு ஆறு மாதிரி எப்படி போகுது. அந்த ஆறுங்களுக்கு கொஞ்சம் கரையோரமாக ஒட்டி ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு பார்க்கவே அது அவ்வளோ அட்மாஸ்ஃபியராக சூப்பராக இருக்குது. அந்த அட்மாஸ்ஃபியர் பார்க்கவே சூப்பராக ரொம்ப காஜியஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஐயோ என்ன அழகாக இருக்குது, அங்கே போய் குளிக்கலாமாடி அப்படின்ட்டு ஜாராட்ட கேட்குறீங்க. அவன்ட்டு ஏம்மா குளிருதுமா, இப்போல்லாம் நான் முடிய போடி, நான் வரேன் அப்படின்னு மட்டும் எனக்கு தூங்கணும், டயர்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே அழாத குறைக்கு போயிட்டா. இப்போ வந்துட்டு எல்லோரும் அந்த வுட் ஹவுஸ்குள்ளே தான் போகிறீங்க. வுட் ஹவுஸும் சூப்பராக இருக்குது. அங்கே அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. இங்கே ரூம் இருக்காடா எங்களுக்கு தனியாக அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏன்னா அங்கே ஒரு ரூம் தான் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது பக்கத்துலேயே இன்னொரு ரூம் உள்ளே போனால் இருக்குது. ஸோ அந்த ரூம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்க மட்டும் கேர்ள்ஸ் அவங்க 2 பேருக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. பாய்ஸ் 3 பேரும் ஒன்றா அவங்க ஒரு ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திக்கலாம் அப்படிங்க மட்டும், ஏன்னா மார்னிங்கே எழுந்துச்சி வந்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்க மட்டும் போயிட்டு படுத்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் எல்லோரும் எழுந்திரிச்சு வரீங்க. ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் அப்படிங்க மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. டயாங் அண்டு ஜிமினெல்லாம் ஜங்குக்கும் வான்ட்டு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டவல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடைய தான் அப்படியே வந்துட்டு போயிட்டு குளிக்கலாம் அப்படிங்க மட்டும் போயிட்டீங்க. உங்கள் ஹேர்ஸை மட்டும் அப்படியே ஹேர் பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹேரை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த ஃபால்ஸில் நின்று பயங்கரமாக குளிச்சுட்டு ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வரதெல்லாம் உங்கள் மண்டில் விழுது டொம்முன்னு ஏதோ பாறைங்களை தூக்கி போட்ட மாதிரி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஐயோ வலிக்குது ஐயோ ஜங்குக்கா எனக்கு பயங்கரமாக வலிக்குதுடா, இது ரொம்ப ஸ்பீடாக வருது, ஏதாவது ஆயிரமாடா அடிச்சுட்டு போயிடாதே அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அது அவ்வளோ ஸ்பீடாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதுவே பயமாக இருக்குது. வந்துட்டு அப்படி தான் ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க, செம்மையாக குளிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. எதையும் கண்டுக்கவும் இல்லை, எதையும் அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி உட்காந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு என்னாச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கான், அப்படிலாம் இருக்க மாட்டானே, ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்க மட்டும் நீங்கள் வந்து யோசிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இன்னைக்கு ஜேகேவோட பர்த்டே, ஐயோ எல்லோரும் வந்துட்டோமேடா அப்படிங்க மட்டும் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. ஜிமின் அப்புறம்
டயாங் அண்டு ஜாரா எல்லாருமே வந்துட்டு போயிட்டு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் போயிட்டு சொல்கிறீங்க, இன்னைக்கு ஜேகேயோட பர்த்டே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்க மட்டும் கேட்குறீங்க. அவங்களும் வந்து ஆமாம்ல ஜேகேயோட பர்த்டே, ஆமாம் இன்னைக்கு செப்டம்பர் 1, ஐயோ மறந்துட்டோமே, பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளாம் ஏன்டா சொல்கிறோம், சே நம்மளுக்கு எனக்குலாம் வெக்கமாக இருக்குது அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே அப்படின்ட்டு அவங்க ஜிம்மு வந்துட்டு குழம்பிட்டுருக்காங்க. ஐயோ பாவம் அந்த பையன், அதனால தான் ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரிட்டு ஜிம்மின்னு வந்து கேட்காரு. ஸோ ஜாராவும் அப்படியே தான் இருக்கும், பாவண்டாகணும், நம்ம வந்துட்டு காலையிலேருந்து ஒரு விஷ் கூட பண்ணலை, அப்போ அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், ஸோ அதனால தான் இப்படி இருக்கானோ இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அப்படின்னு மட்டும் டைம் கேட்குறாரு. வேறு என்னதான் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்க போது, லவ் பண்ணால் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் கிடையாது, அப்புறம் எங்கேருந்து அவனுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அவன் இதுக்கு தான் செட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒருத்தர் கூட அவனுக்கு விஷ் பண்ணல, நம்ம 3 பேருமே எனக்கு ரொம்பவே வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அதுலேயும் நீ அவனோட கசின், நீயே சொல்லலை, உன்னையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்க மாட்டு டேங் வந்து சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ நானே சத்தியமாக மறந்துட்டேன்டா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நான் தானே வந்து உங்கள்கிட்ட இப்போ சொன்னேன் எனக்கு ஞாபகம் வந்தோடனே, இவன் சேடாக சுற்றிட்டு இருக்கும்போதே யோசித்தேன் ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்னு, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் அப்படி குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே உட்காந்து அவர் பாட்டுக்கு பேன் அப்படி அந்த தனியே உட்காந்து பார்த்துட்ருப்பார். ஒரு ஸ்டோன் மேலே தான் உட்காந்துட்ருப்பார், ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி இருக்கும் சரியா, அது மேலே தான் உட்காந்து அப்படி பார்த்துட்ருப்பாரு, அந்த ஆறுக்கு நடுவிலே கிடக்கும் சரியா, அதில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் தண்ணியில் அப்படி விளாண்டுட்டே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்து பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு என்ன 3 பேரும் சைலண்ட்டான மாதிரி இருக்கே அப்படிங்க மட்டும் திரும்பி பார்க்காரு. பார்த்தா நீங்கள் 3 பேர் கூடி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு என்னாச்சு இதுங்க இப்போலாம் பேசாதுங்களே அப்படிங்க மட்டும், ஏன்னா நம்மளை விட்டுட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, வந்ததுலாம் நம்மளை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்க மட்டும் அவருக்கு செம்மையாக காட்டாகுது. ஆக்சுவலி அவரோட அந்த ரீசனே அதுதான், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க காரணமே. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட இதுக்கு எதுவும் ப்ரிப்ரேஷன் பண்ண மாதிரியும் இல்லை, எதுவுமே வந்துட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே யார்ட்டையுமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே நம்மளை வந்துட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் ஃப்ரெண்டுன்னு நினைக்காம போல். இவெல்லாம் ஒரு கசினை வந்து கூட சுத்தமாக ஞாபகம் வச்சுக்கல. இவளெல்லாம் என்ன செய்யுது, இவெல்லாம் கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே அப்பா அம்மானு, அவங்களுக்கும் என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் இல்லை, என்னை பற்றி நினைக்கவே இல்லை, நினச்சிருந்தா காலையில் விஷ் பண்ணிப்பாங்களே அப்படின்னு மட்டும் அவர் செம்மையாக அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க, அவங்க அப்பா அம்மா அண்டு அத்தை மாமா, உங்கள் அப்பா அம்மா அவங்க எல்லோரையும் வந்துட்டு கல்வி ஊற்றிட்டுருக்காரு, நம்மளை சுத்தமாக யார் கண்டுக்கலை அப்படின்ட்டு ரொம்பவே வந்துட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்காரு, மனசுக்குள்ளேயே கும்பிட்டுருக்காரு, வெளியே போகல, சும்மா அவருக்குள்ளேயே அவர் பேசிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்களாம் வந்துட்டு இப்போ டிசைட் பண்ணுறீங்க நைட்டு வந்துட்டு அவனுக்கு எதாவது பண்ணுவோண்டா, சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி என்ன பண்ணுவோண்டா அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்க மட்டும் மிச்சம் 3 பேரா 4 பேரா எனக்கு கணக்கே தெரிய போச்சு, சாரிப்பா 4 பேரா, ஆமாம் நீங்கள் ஐயோ ஆயில் ஒரு மணிக்கு டயாங் அண்ட் ஜிம்மி ஜாரா, 4 பேர் தான், 3 பேர் நீ மென்ஷன் பண்ணிட்டேன், 4 பேர் ஜங்குக்கு இல்லாமல் 4 பேர் ஜங்கு கூட சேர்த்து 5 பேர் ஓகே. நீங்கள் 4 பேர் வந்துட்டு ஓகே சரி நம்ம அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்க மட்டும் நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணுறீங்க, கேக் வெட்டுறோம், கேக் எங்கடா போடுது அப்படிங்க மட்டும் கேட்கோங்க. அங்கே கிச்சன் ஆக்சுவலி அந்த வுட் ஹவுஸில் வந்து கிச்சன்லாம் இருக்குது, அதில் எல்லா பொருளுமே இருக்குது, எதுவுமே எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் கிடையாது, நல்ல ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே ப்ராடக்ட்லாம் இருக்குடா, ஆனால் கேக் இப்போ நம்ம செய்ய தெரிஞ்ச ஆள் வேணுமே அப்படிங்க மட்டும் எல்லோரும் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜாரா சொல்கிறா, நான் கேக் நல்லாவே கேக் வந்துட்டு நான் நல்லா பேக் பண்ணுவேன், ஸோ நான் கேக் வந்துட்டு நான் ரெடி பண்ணிடுறேன், மிச்ச இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்க மட்டும் சொல்கிறா. ஸோ வந்துட்டு நீங்களும் சரி அப்படிங்க மட்டும் மிச்ச 3 பேர் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. பட் இங்கே இருந்தால் அது பண்ண முடியாது, ஏன்னா ஜேகே தெரியாமல் தானே பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஒரு ஆள் அவனை கண்காணிச்சிக்கிட்டு அவனை வந்துட்டு டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மிச்ச ஆள் வந்துட்டு போய் அங்கே வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானும் ஜிமினும் வந்துட்டு போய் நாங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே நாங்கள் என்னென்னு பார்த்துக்குறோம், ஜாரா அண்ட் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து நீங்கள் ஜேகேவை பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி விளாட்ற மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் சும்மா அப்படி அங்கே காட்டு பக்கமாக சுற்றி பார்க்க போகிறோன்ட்டு அவனை சொல்லிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, எங்கள் பின்னாடி வர இடம் பார்த்துக்கோங்க, நாங்கள் போய் டெக்கரேட் பண்ணிட்டோம், காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் செட் பண்ணுறோம் அப்படிங்க மட்டும் சொல்கிறீங்க. அந்த இடம் என்னதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு டயாங்டையும் ஜாராட்டையும் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படிங்க மட்டும் சொல்கிறாங்க. அண்ட் தென் நீங்களும் போயிட்டு
ஜேகிட்ட வந்து சொல்கிறீங்க, நானும் ஜிமினும் வந்துட்டு சும்மா அந்த பக்கம் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க, இன்னுக்குள்ளேயே தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உடனே ஜேகே வந்துட்டு எது சுற்றி பார்க்க போகிறீங்களா, சரி நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இல்லை நீ வேணாம், நீ இங்கே இரு, நீங்கள் ஜாரா டேயாங்கூட இருந்துக்கோ, நானும் ஜிமின் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேயோட ஃபேஸே செம்மையாக அப்படி மாறிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பப்பி ஐஸில் அவங்கள பார்க்குறாரு. என்னடி தனியாக விட்டு போகிறேன் அப்படிங்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா இப்படி பார்க்குற, ஐயா கண்ணை பாரு அப்படின்ட்டு நீங்கள் தான் ஒரு கலாய்ச்சிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு போய் தொலை அப்படின்ட்டு திட்டிட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு மட்டும் நீங்களும் ஜிமினும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ டேயாங், ஜாரா, ஜங்குக் 3 பேர் மட்டும் நல்லா தண்ணியில் அப்படி விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகேவுமே இப்போது அவங்க 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் டைம் வந்து போயிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு நீங்களும் ஜிமினும் வந்துட்டு போயிட்டு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன இடம் மாதிரி செட் பண்ணி நல்லா க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே நல்லா டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணிவிட்டு அதுக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணிங்க. டேபிள் கூட அந்த வீட்டில் அந்த வுட் ஹவுஸ்லேருந்தே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடுறீங்க. இப்போ கேக் மட்டும் தான் பேக் பண்ணணும். கேக் பேக் பண்ணுறதுக்கு ஜாரா கண்டிப்பாக அங்கே போயாகணும். ஆனால் இவனுக்கு தெரியக்கூடாது என்ன செய்யலான்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சரி ஜிமின் நீயும் நானும் நம்ம போயிட்டு இப்போது ஜங்கு கூட இருப்போம், டேயாங்கையும் ஜாராவையும் மட்டும் அனுப்பி வைப்போம், இப்போ அவங்க சுற்றி பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புவோம். அவன் நம்புவானாடி, ஏதாவது டவுட் ஆகிட்டானோ அதெல்லாம் நம்புவான், அவன் ஒரு கேனப்பையன், அவன் நம்ப மாட்டானா விட்றா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு செம்மையாக ஜங்குக்கு வந்து கலாய்ச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின்னு அப்படியே இப்போ சிரிச்சிட்டு சரி நீயும் சொல்கிற கட்டு தான், வா போவோம் அப்படின்ட்டு 2 பேர் ஹைஃபைலாம் அடிச்சுட்டு அப்படி போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் இப்போ போயிட்டீங்க. இப்போ ஜேகே வந்து கேட்குறாரு, என்னம்மா நல்லா சுற்றி பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டா சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு, இது ஒரு மாதிரி நல்லா ஜாலியான வைபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அவங்க 3 பேர்கிட்டே போகிறீங்க நீங்கள் 2 பேரும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டேயாங் அண்டு ஜாராவை 2 பேரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தனியாக வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரி தனியாக வரோன்ட்டு தனியாக வராங்க. ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு டேயாங்கை கூப்பிட்டு நீயும் ஜாராவும் போயிட்டு கேக்கை வந்து பேக் பண்ணிவிடுங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. நம்ம வந்துட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே கொண்டு போய் கேக்கை வச்சுட்டு வந்துடு, ஓகேயா? அது கெட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் கெடாத அளவுக்கு எதனா பண்ணுங்கடா. மணி தான் இப்போ என்ன இருக்கும், ஒரு 4:30க்கு மேலே ஒரு 5 o'clock கிட்ட ஆக போதில்ல, இப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் கெடாது. அது அப்படியே செஞ்சு பேக் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ ஜாராவும் டைமும் வந்துட்டு போயிட்டு அங்கே கேக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாரா வந்து நல்லா கேக்கில் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம், டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் அந்த டைம் வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அவங்க நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜாராவும் டைமும் வந்துட்டு போயிட்டு அங்கே கேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாரா வந்து நல்லா கேக்கில் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம், டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் அந்த டைம் வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அவங்க நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு சரின்னு ஜிமின் சொன்ன அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அதை வந்துட்டு நல்லா செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. அண்டு அந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவன் பர்ற அந்த குள்ளப்பையை நல்லா டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்க மட்டும் ஜாரா சொல்கிறாங்க. டேங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த பிளேஸ்க்கே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் நல்லா ஜாலியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இப்போ மறுபடியும் அப்படி டயர்டாக போயிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டு நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் டின்னர் செஞ்சு அப்படின்ற மட்டும் ஸோ ஓகே அப்படின்னு படுத்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 7:30 8 o'clock கிட்ட ஆகுது. ஸோ அப்போ தான் எல்லோரும் வேக்கப் ஆகிட்டு வரீங்க. ஒருத்தரா வந்து ஹாலில் வந்துட்டு உட்காடுறீங்க. எல்லோரும் அப்படியே டிவியை பார்க்கலாம் அப்படின்னு சும்மா டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜாரா நீங்கள் 2 பேரும் வந்துட்டு நாங்கள் போயிட்டு டின்னர் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிங்க. ஸோ கிச்சனில் போயிட்டு என்னடி நான் கேட்கவே இல்லை, நீ கேக்கெலாம் நல்லா பேக் பண்ணிட்டியா, அதெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்க, நல்லா பண்ணிக்கியா, உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்ல அப்படின்ட்டு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும், நான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு தெரியலை, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பண்ணியிருக்கேன், பட் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஒரு பர்த்டே கேக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. அவன் திங்கும்போது தான் தெரியும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனில் அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு சரி விட பரவாயில்ல பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் எனக்கு இதை விட நல்லா கிராண்டாக கொண்டாடிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ குக்கெலாம் பண்ணிட்டு இப்போ டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்றீங்க, வாங்கடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ எல்லோரும் வராங்க. நீங்களும் சார் வந்துட்டு அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ வச்சுட்டு சாப்பிட்டுட்டு
சரி ஓகே சரி இப்போ என்ன போய் படுக்கலாமா அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு பாய்ஸ்லாம் என்னாடி ஒரே சும்மா பார்த்து தூங்க வந்து என்ஜாய் பண்ண வந்தோண்டி ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு டயம் வந்துட்டு கத்துறாரு. ஸோ வந்துட்டு இப்போ என்னடா பண்ணுங்கிறீங்க, சும்மா வெளியே போய் என்ன சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு நீ ஜாரா லூசாடா நீ இந்த நைட் டைமில் போய்ட்டு ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றி பார்க்க சொல்கிறேன், என்ன காட்டு மிருகம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்துட்டு ஜாரா வந்து பயமுறுத்துறா. டயம் வந்து இந்த பூச்சாண்டி கட்டுற வாழையெல்லாம் என்னாண்ட என்கிட்ட வேணாம், நான்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவேன் சரியா, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் எப்படி ஆமாம் நீ இருட்டப்பட்ட 10 அடி பாஞ்சு ஓடுவேன், இவர் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவாராம் ஆளப்பாரு அப்படின்ட்டு ஜாரா வந்து செம்மையாக கலாச்சிட்ருக்கா. ஜிமின் வந்துட்டு சும்மா ரெடி போகலாண்டி அப்படின்னு சொல்லவும், அவனாவது பரவாயில்லடா நீலாம் சரியான தொடர்ந்து அடிக்க போயடா, நீ எல்லாம் வந்துட்டு வாய்ப்பு பேசுகிற பற்றியா அப்படின்ட்டு ஜிமினையும் கலாச்சிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேர் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள வச்சு. ஜேகே வந்துட்டு போகலாம், எனக்கும் வந்துட்டு உள்ளே கிடக்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம என்ன அந்த ஃபால்ஸில் போய் குளித்தோம் அவ்வளோதான், நீங்களாவது போய் சுற்றி பார்த்தீங்க, நான் எங்கேயுமே போகல, வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஜேகேவே. ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போது வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ போகிறீங்க அப்படி போய் சுற்றி பார்க்கலாம். நைட்டுலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஜிம்மினுக்குலாம் அங்கே அள்ளு விட்டுட்டு அவர் அப்படியே ஜாரா கையை பிடிச்சிட்டு நான் கையை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டே வர்றாரு. ஜாரா அடைச்சி எருமை மாடுமே வந்திருக்கேன், அவனுக்கு இருட்டப்பட்ட இப்படி பயமாக இருக்குமா, நான் அது பரவாயில்லடி அங்கே பாடி ஒத்துனேன் அப்படின்ட்டு டேயாங்கிட்ட காட்டுறாரு. டேயாக பார்த்தா நல்லா ஜாராவை கையை அப்படியே பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் டயாங்க, அந்த பக்கம் ஜிமின். இவங்க ஜாராக்கு செம்மையாக வந்துட்டு காண்டாகுது, என்னடா பையங்களாம் வந்துட்டு இப்படி பயப்படுறீங்க நீங்களாம் பாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே செம்மையாக கேவலப்படுத்திட்டு இருக்காங்க 2 பேரையும். அவனுங்க ஐயோ நம்ம தலையெழுத்து அப்படின்னு மாட்டு அவங்க 2 பேரும் பல்ல கடிச்சிட்டு கேட்டு வந்துட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவேன்னு, இப்போ அவங்க தான் என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை அப்படின்ட்டு அவள் வந்துட்டு செம்மையாக ஜாடமாடியாக டேங்க வந்துட்டு வம்பிழுத்துருக்கா. டேங்க வந்து வாய் மூடிடு உனக்கு கொன்றுவேன், நேரம் பார்த்து பழி வாங்குறியா, நீ போடா தனியாக போடா அப்படின்னு கையோ அதை வேணாம் நான் அழுதுடுவேன் என்னை விட்டுறாத அப்படின்ட்டு சொல்லிட்டு டேங்க வந்து செம்மையாக அழுகிற மாதிரி அப்படி வந்துட்டு செம்மையாக ஆக்ட் பண்ணிவிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. செம்மையாக 2 பேரும் 2 பக்கமும் கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஹாயாக போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவங்க பாடு போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் உள்ள பீதியாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல, அவங்க பாடு சந்தோஷமாக போயிட்டுருக்கீங்க. ஜேகேவும் அவர் பாடு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த பார்ட்டிக்கு ரெடி பண்ண இடமும் வருது, அதனால இருட்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இருட்டாக தான் இருக்குது, அங்கே வந்துட்டு போனோடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அந்த இடம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் லைட்டை வந்துட்டு ஆன் பண்ணலான்னா உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் இருக்கிற இடம்லாம் தெரியும், அங்கே லைட்ஸ் மாதிரிலாம் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்விட்சை வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. ஜேகே வந்து அப்படியே பார்க்காரு, என்னடா லைட்ஸ் இது அப்படின்னு மட்டும் பார்க்காரு. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே செட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறது எல்லாமே தெரியுது. ஸோ அவ்வளோ சூப்பராக கார்ஜியஸாக பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது அந்த இடம். அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்காரு, எனக்கு எப்படா எனக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படிங்க மட்டும் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மின் டயாங்களாம் மச்சான் பிறந்தநாளாக நாங்கள் மறந்துடுவோமாடா, அதை அப்படிலாம் மறக்க மாட்டோம்டா, அவன் பிறந்த நாள்னு சொன்னதே நான் தான்டா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே மாட்டி விட்டுடுறீங்க. அப்போ ஜேகே வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாரு, நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு வெக்கமா இல்லை அப்படின்ட்டு அவர் செம்மையாக கழுவி ஊற்றுறாரு. சரி விடுறா மச்சான் பார்த்துக்கலாம், வா 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 இப்போ வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் பர்த்டே, ஓகே முடிய போகிற டைமே வந்துட்டு வா 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 அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கேக் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. கேக்கையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே கூக்கே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்களும் ஜாரா எல்லோரும் வந்துட்டு பசம்பிள் ஆகிட்டு ஜேகேயோட தலையில் அந்த பர்த்டே கேப் மாதிரி ஒன்று உண்டு இல்லையா, ஸோ அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவர் கேண்டில்லாம் பொருத்திட்டு நீங்கள் கேண்டில்லாம் பொருத்தி வைக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே ஊத சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஊதுறாரு. எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்ட்டு செம்மையாக பாட்டெல்லாம் பாடி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிங்க. அந்த கிராக்கர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வெடிலாம் வெடித்து சூப்பராக வந்துட்டு இது பண்ணுறீங்க, செலிப்ரேட் பண்ணுறீங்க. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார், இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே இப்படி செட் பண்ணுவீங்க அப்படிங்க, அதுவும் கேக் வரைக்கும் போவீங்கிறது நாட் எக்ஸ்பெக்டட். பட் அது வந்துட்டு நடந்துச்சுன்னா அவருக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது அந்த இது. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இல்லை, அவங்க எதுவும் செட் பண்ண மாதிரியே தெரியும், ஏன்னா எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவுக்கு பண்ணியிருப்பீங்களா. ஸோ அவருக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே கேட்குற எங்கேருந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு,
கேக் யார் வாங்கினா அந்த நிற்கிறாப்புல இல்லை அவங்க தான் செஞ்சாங்க கேக்கு அப்படிங்கமாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சாரா தான் செஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெலாம் கட் பண்ணி வந்துட்டு எல்லாேருக்கும் ஊட்டுறாரு. ஸோ எல்லோரும் அப்படி வாங்குறீங்க. சூப்பராக இருக்குது கேக்கு, உண்மையிலே டேஸ்ட் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கா சாரா. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா, வேறு லெவலில் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க போங்கடா, நான் கூட எனக்கு ஒருத்தர் விஷ் பண்ணலேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. தெரியும்டா தெரியும், மூஞ்சி 3 மணத்துக்கு தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தியா, அப்போவே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு காய்ச்சிட்ருக்கீங்க. ஜேகே எல்லாம் நேரண்டி அப்படிங்கமாட்டு அவரை அப்படி சிரிச்சுட்டு எல்லோரும் அப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைம் வந்து ஜேகேக்கு ஃபோன் வருது. ஸோ ஃபோன் கால் அட்டன் பண்ணால் அவங்க அப்பா அம்மா தான் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போடுறாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா, சாரிடா காலையில் விஷ் பண்ணாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சாரிலாம் கேட்குறாரு. இட்ஸ் ஓகேப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜங்குக்கோட அம்மாவும் வந்து ஹாப்பி பர்த்டேடா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து தேங்க்யூம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் உங்களோட அப்பா அம்மாவும் ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு தேங்க்யூ அத்தம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ஹாப்பியாக சொல்கிறாரு. ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்தெல்லாம் சொன்னாங்களே, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டான டைமில் தான் ஃபோன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஜங்கோட பர்த்டே இல்லை ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு மட்டும் அந்த டைமிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் ஃபோன்லாம் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்து ஒரு ரிங் பாக்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க. ஒரு பாக்ஸ், ஒரு குட்டி பாக்ஸ், சொல்லிட்டல ரிங் பாக்ஸ்னு சரி ஆகிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே முன்னாடி ஒரு நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வில் யூ பி மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டார். நீ என்னடி பண்ணுற அப்படின்ட்டு. சொல்லுடா எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறியா இல்லையா? ஐயோ என்ன நீ லூசாடி, நீ என்னடி பண்ணுற, சொல்லி தொல்லடா பைத்தியக்காரன் அப்படின்ட்டு திட்டுறீங்க. அருண்ஜி இப்படி ஒரு ப்ரப்போஸெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைம்மா, செம்மையாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஓகே அப்படிங்க மாட்டு கையை அப்படி நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அந்த ரிங் எடுத்து அப்படியே ஜேகேவோட கையில் வந்துட்டு போட்டு விடுறீங்க. போட்டு விட்டுட்டு அவரோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே நச்சுன்னு லிப்ஸாக கடிச்சிடுறீங்க. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அங்கே உள்ளவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. டயாங் அண்டு ஜிமின் சாரா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. லவ் யூடா மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அடி பாவி என்னடி சொல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கீங்க போங்க அப்படிங்க மாட்டு அவர் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சொல்லியிருக்காரு. எல்லோரும் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இதோட இதுக்கு எண்டு கால் பண்ணலாம். ஹாப்பி எண்டிங் தான் இது, ஒரு நல்ல எண்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் ஜேகேயோட பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ஜங்கோக்கா, லவ் யூ ஸோ மச், வி லவ் யூ. ஓகே, நீங்களும் வந்துட்டு கமெண்டில் போய்ட்டு ஜேகேக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, love you guys, thank you, thanks for watching, bye bye.